சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ரெண்டு டீமுக்குன்னு ஒரு முக்கியமான மேட்ச், ஒரு போல் டிசைடர் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க டாப் 2 பொசிஷன் போவாங்க, லூஸ் பண்ணுறவங்க இந்த டோர்னமெண்ட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ ரெண்டு டீமும் ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச். எஸ்கே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஏற்றுட்டாங்க. இந்த மேட்ச் பற்றி 5 ஓவர், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் சுனில் இருப்பார், 4 ஸ்ட்ரைக்கில் யாரப். ஃபர்ஸ்ட் ஓவராக பட பவுலிங்கில் குமார் வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் தான் ஸ்டாப் வச்சு மாதிரி போட்டிருக்கு. ட்ராவல் ஆகல அந்த அளவுக்கு. நல்ல ஸ்டாப் ஸ்லிப்பில் சிங்கிள் மட்டும். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஆஃப் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. கேரி ஆகலங்க. ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப், ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. நினைக்கிறது விக்கெட். இங்க முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க சிஎஸ்கே. நியூ பேட்ஸ்மேன் சிவா நல்ல ஏற்கர் கிரீஸ்லேயே போட்டு ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால் விட்டு திட்டிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கோஸ்க்கு மேலே டீப்ல ஃபீல்டர் இல்லை, பவர் பிளே அதுக்கு பவுண்டரியான்னு பார்க்கலாம். பால் டிராவல் ஆகல அந்த அளவுக்கு. இங்கே 2 runs, ஈஸி 2 runs. ஸ்கோர் 4. முக்கியமான ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. இவ்வளோ பவுலிங் இல்லை, ஃபர்ஸ்ட் பால் அட் பாலாக போட்டிருக்காரு. பவுலிங் இல்லை, ஆல்ரவுண்டர் மகேஷ் வந்திருக்காரு. போன மேட்சை எஸ்ஆர்ஹெச்சோட த்ரில்லர் வெற்றியை கொண்டு வந்திருக்காரு. முக்கியமான போன மேட்சை வின் பண்ணி கொடுத்தா மகேஷ். செகண்ட் ஷாட் ஐயோ பாஸ் பண்ணியிருக்கு. பவுண்டரிங்க. ஃபீல்டர் இல்லை, பவர் பிளே தான் பவுண்டரி. ஷாட் இந்த முறை காசுக்கு மேலே போயிருக்கு. பேக் டாப் போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டரே இல்லை. அகைன் ஒரு பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி. யாரா போட பேட்டில் அது. நெக்ஸ்ட் ஒன் நல்லா இருக்காரு. நம்மளை நாலா ஃபீல்டர் வச்சிருக்காங்க டீப்பில். 2 பவுண்டரிக்கு அப்புறம் சிங்கிள். சான்ஸ் வார் கவர்ஸ்க்கு மேலே தான், சாரி தலைக்கு மேலே போயிருக்கு. அப்படி லைனில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். 2 runs. லாஸ்ட் ஒன் அவரோட கடைசி பந்து. ஷார்ட்டு இந்த முறையும் மீட் ஆஃப் தலைக்கு மேலே தான் போயிருக்குங்க. இந்த பால் ட்ராவல் ஆயிருக்கு. பவுண்டரி. இந்த ஓவரில் 3 பவுண்டரி வந்துருக்கு. சுந்தரா மாற்றிருக்காங்க. 2 பால் ஸ்கோர் 19. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. நியூ பவுலர் பவுலிங் இல்லை. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலை பனிஷ் பண்ணியிருக்காருங்க. லெஃப்ட் ஹேண்டர் அடிச்சா ஃபர்ஸ்ட் 6 ஆன்னு பார்த்தா 1 runs பவுண்டரி பார்த்துருக்காரு. பேக் ஃபுட் போனார். எதிர்பார்க்காத ஒரு பந்தய சொல்லலாம். ரிவெஞ்ச் டெலிவரினே சொல்லலாம். பவுண்டரிக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ் நேரா ஃபீல்டர் இதான் போயிருக்கான சான்ஸ் இல்லை. ஃபேஸ் ஒரு வைட் டெலிவரி. அப்போ 30 கார்னு பேசிட்டு நேரா ஃபீல்டர் இதான் போயிருக்கு. சிங்கிள். ஸ்கோர் 25. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நீ போல சஞ்சய் வந்திருக்காரு பவுலிங் இல்லை. ஷார்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்காருங்க. ஸோ கிளியராக ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 6 இருந்த மேட்ச்சில் தேர்ட் ஓவரில் கொண்டு வந்திருக்காரு லோகே. கடைசி 2 பால் 2 6. ஷார்ட்டு தாராளமான கேட்சுங்க. 2 6க்கு அப்புறம் விக்கெட் எடுத்திருக்காங்க. ரிவெஞ்ச் டெலிவரினு தான் சொல்லணும். தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே. நல்ல கேட்சுங்க. நல்ல கட் ஷாட். ஃபீல்டர் கேரி ஆகல. பால் ரொம்ப டர்ன் ஆயிடுச்சு. பவுண்டரி போலங்க. டீப்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. 2 runs. நல்லா இருக்கார். கிரீஸ்லேயே போட்டிருக்காரு. ஸ்கொயலுக்குள்ள தான் போயிருக்கு. ஷார்ட் டாப் ஏஜ் மாதிரி தான் போட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். பவுலர் எடுத்திருக்காரு. ஒரு கேட்ச் அண்ட் பவுல் 2 6 போனால் முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஒரு நல்ல கம்பேக் சஞ்சய் கிட்ட இருந்து. 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே. ஒரு ஸ்கோர் 40 ரன் வந்திருக்கு. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ போன பேட்டிங் கம்பேக் கொடுத்தாங்க, பவுலிங்லையும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. போன ஓவரில் யூசுப் வந்திருக்காரு. பவுலிங் இல்லை, சுவிட்சிட்டு ஃபர்ஸ்ட் பாலே நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ஸ்டெம்பினை பில்ட் பண்ணுறாங்க. லெக்னு சொல்லியிருக்காரு. கீப்பர் ஸ்டாப் பண்ணல. 2 runs. இந்த நல்ல ஷாட். வந்த பக்கமே பேட்டை விட்டாரு. பவுண்டரி. ஹரிஷோட பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ரைட்டா போட்டிருக்காருங்க. நல்ல கம்பேக். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பாலை கடைசி வரை வாட்ச் பண்ணி தட்டி விட்டுருக்காரு பாயிண்ட்ல. இங்க ரன் அவுட்கான வாய்ப்பு காட் பண்ணி அடிக்கலங்க. பேக்கப் ஃபீல்டரும் யாருமே இல்லை. 2 runs இந்த பால். சாரி சிங்கிள்.
ஷார்ட் மிடிகரில் போயிருக்காரு இல்லையா? ஸோ லேட்டாக தான் எடுத்திருக்காங்க. அதன் காரணமாக 2 ரன்ஸுங்க. பேக் டு பேக் 2 ரன்ஸ். நியூ பாலர் பவுலிங் இல்லை, செகண்ட் ஒரு டாட் பால். மகேஷ் வந்துருக்காரு செகண்ட் ஓவர் தொடர்ந்து. ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணல, பவுண்ட்ரி, லக்கி பவுண்ட்ரி தான் சொல்லணும். நேராக ஃபீல்டு கைக்கே போயிருக்குங்க, டாட் பால். நெக்ஸ்ட் நேராக பவுலர் கைக்கே போயிருக்கு, ஒரு கேட்ச் அண்ட் பவுல் தான் சொல்ல. எதிர்பார்க்காத ஒரு பந்தை தெளிவாக எடுத்துட்டாங்க. பவுண்டரிக்கு அவருக்கு யூஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே, 50 யூஸ் பண்ணுறாங்க. நல்ல கேட்ச். நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்கே ஒரு குயிக் சிங்கிள். இந்த ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல, டீப்ல போயிருக்க 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 5 ஓவருக்கு ஸ்கோர் 57 ரன் வந்திருக்கு. 5 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. சஞ்சய் வந்திருக்காரு போலிங் ரெடி. சிங்கிள். பிரசாந்த் போலிங் சஞ்சய் மாற்றி சொல்லிட்டேன். ஸ்விங் எல்லாமே ஒரு டாட் பால். தெளிவா போட்டிருக்காருங்க, டாட் பால். தடவா ஃபுல் டாஸ் தெளிவா பனிஷ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் 6 இந்த முறை சிவோட பேட்ல இருந்து. நல்லா புல் ஷாட் அதே டைரக்ஷன்ல போயிருக்கு. இந்த மாதிரி ஷார்ட்டா போட்டாரு. பேக் டு பேக் 2 6 சிவோட பேட்ல. ஒரு ஸ்கோர் 71 வந்திருக்கு. நல்ல ஸ்கோருங்க. 5 விக்கெட் லூஸ் பண்ணாலுமே நல்ல ஸ்கோரு. பவுலிங்ல குமார் வந்திருக்காரு. அவருக்கான கடைசி ஓவர், செகண்ட் ஓவருக்கு 10 ரன்ல வந்திருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். லெக் பை ரன்னுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஒரு குயிக் சிங்கிள். ஃபுல் ஃபேஸ் ஒரு ஃபுல் டாஸ் கீப்பர் ஸ்டாப் பண்ணல. இங்க டேரக்டாவோ படலங்க. ஒரு குயிக் சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள். நல்லையா இருக்காரு. கிரீஸ்லயே போட்டுக்காரு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை இந்த முறை. டாட் பால். சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கேரி ஆகல. டீம்ல பவுண்டரியா போயிடுச்சுங்க. லக்கி பவுண்டரி தான் சொல்லணும். சிவோட பேட்ல ஒன் பவுண்டரி. ஷார்ட் நல்லா ஃபிளிக் ஷாட் இந்த முறை. மிட் விக்கெட் தலைக்கு மேலே பவுண்டரிங்க. ஃப்ளாட்டாகவே கிளியர் ஆகிருக்கு. சிவோட பேட்ல இருந்து 2வது 6 லாஸ்ட் இந்த ஓவரில் ஃப்ளைட்டாக போட்டிருக்காரு. கடைசி டாட் பாலாக போட்டிருக்காரு. ஸோ 8 ஓவருக்கு ஸ்கோர் 84 ரன் வந்திருக்கு. யூசுப் வந்துருக்காரு பவுலிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் ஷார்ட்டு கனெக்ட் இருக்கு பேட்டில். டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஃபீல் ஆயிருக்காரு டீப்ல. கேட்சுக்கு வந்திருக்காருங்க. நல்ல கேட்ச். 6th யூஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே. நியூ பேட்ஸ்மேன் பிரபா. டாட் சரி நம்ம வீட்டில் லாங் ஆனில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் இந்த ஓவரில். ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு. கரெக்டாக வெயிட் பண்ணாரு. ஷார்ட்டாக போட்டார். ஒரு தாவியான 6 ஷிவோட பேட்லேருந்து நிறைய பெரிய ஷாட் வந்திருக்கு. ஒரு ரெஸ்பான்சிபிள் பேட்டிங்னே சொல்லலாம். ஸோ ஒரு சைடு விக்கெட் போனாலுமே ரெஸ்பான்சிபிளாக ப்ளே பண்ணிட்டு இருக்காருங்க சிவா. கடைசி பால் டாட் பாலாக போட்டிருக்காருங்க. 30 ஓவருக்கு ஸ்கோர் 93. லாஸ்ட் ஃபைனல் ஓவர். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக போட்டிருக்காரு இந்த ஓவரில். கேம்ப் இல்லை. செகண்ட் ஃபுல் டாஸ் அகைன் ஒரு டாட் பால். ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டார். சரி நம்ம வீட்டில் கண்ட்ரி சைடில் போ ஒரு சிங்கிள். அப்டியாக்கார் ஃபுல் ஃபேஸில் ஒரு டாட் பால். அம்பிடிஷன் செக் பண்ணி தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2 பந்து, முக்கியமான 2 பந்து. ஃபுல் டாஸ் ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. பால் கீழே ஃபீல்டர் இருக்காரு. கேட்சுக்கு வந்திருக்காருங்க. நல்ல கேட்ச், நல்ல டேக் ஆன் சஞ்சய். எங்க ஷார்ட்டு லாங் ஆஃப்ல தான் போயிருக்கு. நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்கா. ஸோ கடைசி 2 பால் 2 விக்கெட்டு. நல்ல ஒரு ஷாமிட்டா இருந்து கடைசியில் எந்த போர்ட்ஸு கொடுக்காம சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா 94 ரன் ஆடணும். எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல டார்கெட்டு. ஸோ சேசிங் எப்படி கொண்டு போகிறான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கர் சஞ்சய் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கர் ரஃபி. ஃபர்ஸ்ட் ஓவராக பட பவுலிங் இல்லை. தாமஸ் வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால்
சரி நம்பிட்டு இல்ல ஷார்ட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல, நான் ஸ்ட்ரைக்ல அடிச்சா விட்டு கேட்டு கால் பண்ணி அடிக்கலங்க. டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல்லா ஷஃப்லான தெளிவா போட்டுருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் மிட் ஆஃப் தலைக்கு மேல தான் போயிருக்கு. டீப்ல ஃபீல்டரே இல்ல. பால் பவுண்டரி போயிடுச்சுங்க. டீப்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி செகண்ட் இன்னிங்ஸ்ல சஞ்சயோட பேட்ல இருந்து வந்து லக்கட்டரா போட்டுருக்காருங்க. நல்ல கம்பேக். டாட் பால். லாஸ்ட் 2 ஸ்விட்ச் இட் ரொம்ப வைடா போட்டாரு. ஷாட் இந்த டிஸ்டன்ஸ் போகல. இந்த ஃபேவரா தான் இருக்கு. முன்னாடியே கேட்சை எடுத்துட்டாருங்க. தாரமான கேட்ச் தான் சொல்லணும். முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்றாங்க எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் ஓவர்ல. நல்ல கேட்ச். ஒன்டன் பேட்ஸ்மேன் அஷ்வின் வந்திருக்கார் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல. டாட் பால் தெளிவா போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல பவுண்டரியே போனாலே பால் டு பால் போட்டு போயிருக்காரு. நல்ல ஸ்டார்ட் தாமஸ் கிட்ட இருந்து. நீங்க பவுலிங் இல்ல ஃபர்ஸ்ட்ல ஸ்கோர் 5 ரன் தான் வந்திருக்கு. நேரா ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்ல. யாரா பவுலிங் இல்ல லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். செகண்ட் ஒன் ஸ்பன் பிச்சு தான் கேரி ஆகும். டாட் பால். தேர்ட் ஒன் ரெட் கார்ட். நேரா ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு. சிங்கிள் கிடைக்கும். நேரா ஃபீல்டர் கைக்கே போயிருக்கா. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல. ஸ்ட்ரைட்ல கிளியர் பண்ண பார்த்தாரு நினைக்கிறேன். வச்சிருக்காங்க. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க எஸ்ஆர்எச். ஒன்னான பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்கா ஸ்ட்ரைக்ல. செக் பண்ணி போய் தான் கொடுத்துருக்காரு. ஷாட் அங்க ஃபீல்டரே இல்லைங்க. மிடிக்க தலைக்கு மேல ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி கார்த்தியோட பேட்ல இருந்து. ஸ்கோர் 11. முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நல்ல கட் ஷாட் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. பவுண்டரியான்னு பார்க்க பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ரஃபியோட பேட்ல தேவையான பவுண்டரி. தடுவா நல்ல டிஃபென்ஸ். பவுண்டரிக்கு ஒரு டாட் பால். ஷாட் சரி நம்பிட்டு இல்ல. டாட்டா தான் போயிருக்கு. லாங் ஆட்ல ஒரு சிங்கிள் விட்டு தேடி இருக்காருங்க. பாயிண்ட் ரீஜன்ல போயிருக்கு. தெரியா போயிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பார்க்கலாம். யாரெல்லாம் போயிருக்கு. கேரி ஆகல. நல்ல பேக்கப் டீப்ல தரமான பேக்கப். 2 ரன்ஸ். நல்ல ஷாட் லாங் மிட் விக்கெட்ல போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போல நேரா ஃபீல்டர் கைக்கா போயிருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்றாங்க எஸ்ஆர்எச். தேர்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. நியூ பேட்ஸ்மேன் மகேஷ் வந்திருக்காரு. போன மேட்ச்ல மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு இருக்கு எஸ்ஆர்எச்க்கு. நல்ல ஷாட் வாந்த பகை மாறிட்டாருங்க. கவர் சீசன்ல 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியா மாத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் தெளிவா எடுத்திருக்காருங்க. முக்கியமான விக்கெட் தான் சொல்லணும். பவுண்டரிக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்றாரு மகேஷ். போன மேட்ச்ல ஒரு கேம் சேஞ்ச் நாக்கே பார்த்தோம். மேட்சை முடிச்சு கொடுத்துருந்தாரு. அன்னைக்கு 4th விக்கெட் லூஸ் பண்றாங்க எஸ்ஆர்எச். நல்ல மைண்ட் கேம் பவுலர்ட்ட இருந்து. நியூ பேட்ஸ்மேன் யூசப் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. டாட் நிக்கிறது கீப்பருக்கு கேரி ஆகல. 1 பிச்சா தான் கேரி ஆச்சு. லெக்ல பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள். நாலு ஓவருக்கு ஸ்கோர் 24. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பால் டு பால் தான் வந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ ரிமைனிங் 6 ஓவருக்கு 70 ரன் ஸ்கோர் பண்ணணும். ஓவருக்கு 12 ரன் குறையா மாறணும். செகண்ட் ஒன் ஷாட்டு நல்லா ஷாட்டுங்க. ஸ்லாட்ல போட்டாரு நேரா. ஒரு தாவையான சிக்ஸர். ஃபர்ஸ்ட் சிக்ஸர் யூசுஃபோட பேட்ல இருந்து. பேட்ல எஸ் நிக்கிறது விக்கெட்டுங்க. 6 கவர் விக்கெட் லூஸ் பண்றாரு யூசுஃப். 5th விக்கெட் லூஸ் பண்றாங்க. நல்ல கம்பேக் பவுலிங்ல. பஞ்சோருக்கு ஸ்கோர் 37 வந்திருக்கு. ரெமினியத்துக்கு 5 ஓவருக்கு 56 ரன் ஸ்கோர் பண்ணணும். தாமஸ் வந்திருக்காரு பவுலிங்ல. ஃபர்ஸ்ட் பால் வைடா போட்டிருக்காரு. ரெக்கார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 11 ரன் ஆடணும். ஃபர்ஸ்ட் ஒன் 3. செகண்ட் ஒன் 5 முறை வைடா போட்டிருக்காரு.
தேர்ட் பால் ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி வைடா போட்டிருக்காரு. 3 எக்ஸ்ட்ராஸ் வந்துட்டு இந்த ஓவர்ல. நம்ம இந்த முறை டாட் பாலா போட்டிருக்காருங்க. கடைசி 2 பால் வைடா போட்டிருக்காரு. 4 எக்ஸ்ட்ராஸ் வந்துருக்கு மட்டும். ஸ்கோர் 43 வந்திருக்கு. 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க SRH. ஸோ ரிமைன் இருக்கிற 4 ஓவருக்கு 52 ரன் ஸ்கோர் பண்ணணும். நல்ல ஷாட். கேப்ல தான் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக பண்ணியிருக்காருங்க. தேவையான 6 ரஃபியோட பேட்லேருந்து. தருவா ஷார்ட் ஆகி நல்லா போய் ஷாட்டுங்க. ஸோ போன பால் போனால் அதே டைரக்ஷனு. பேக் டு பேக் 2 6 தேவையான 6 ரஃபியோட பேட்லேருந்து. என்ன பார்த்தீங்கன்னா 21 பாலுக்கு 38 ரன் தேவை. பேட்ல நிக்கிறதுங்க. பேட்ஸ்மேன் நடந்து போயிட்டாரு. 2 6 அவருக்கு லூஸ் பண்றாங்க SRH. நல்லா கம்பேக் பவுலர் இருந்து பேட்ஸ்மேன். ஒரு ஃபுல் டாஸ் பேட்ல சரியான மீட்ல ஸ்கொயர் லெக்ல தான் போயிருக்கு. லேட்டா தான் எதிர்க்காங்க. அதன் காரணமா 2 ரன்ஸுங்க. ஒரு மாதிரி இருக்க 18 பாலுக்கு 36 ரன் தேவை. பாலுக்கு அப்படி டபுள் த ஸ்கோர் தேவை. தாமஸ் வந்திருக்காரு பவுலிங் எல்லாம். இதுக்கப்புறம் ஒரு எல்லா ஓவருமே மேட்ச் வர இருக்கும். நல்லா ஸ்டாப். டாட் பால். செகண்ட் மேன் ஷாட். பேக் ஃபுட் போனால் எதிர்பார்த்த பந்து வரல. லெஃப்ட் டைமிங் பேட்ல தெளிவாக எதிர்க்காருங்க லைன்ல. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். ஷார்ட் ஆஃப் இருக்கு. விக்கெட்ல டீப்ல ஃபீல் இருக்காரு. சிங்கிள். கவர்ஸ்க்கு மேலே போயிருக்கு. டீப்ல ஃபீல்டரே இல்லை. பவுண்டரி போயிடுச்சுங்க டீப்ல. ஒரு தேவையான பவுண்டரி. டாப் ஏஜ் நேர கீப்பர் கைக்கு வந்திருக்கு. 8 விக்கெட் லூஸ் பண்றாங்க SRH. நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல. வைடா போட்டிருக்காரு. கடைசி பால் பாலா போட்டிருக்காரு. நல்ல ஓவர் தாமஸ் ஸ்டார்ட். ஸ்கோர் 64 ரன் வந்துருக்கு. 8 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ரிமைன் இருக்க 12 பாலுக்கு 30 ரன் தேவை. மேட்ச் வரையும் சொல்லலாம். தட்டி எடுத்துட்டாருங்க. பேட்ஸ்மேனே வாக் பண்ணிட்டாருங்க. 9th விக்கெட் லூஸ் பண்றாங்க. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கு SRHக்கு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். நல்ல ஸ்டார்ட். நியூ பேட்ஸ்மேன் கடைசி விக்கெட் SRHக்கு. 11 பாலுக்கு 30 ரன் தேவை. ஸ்விட்ச் இட் கான் ட்ரை. பேக்ல கேரி ஆகல. சிங்கிள் கொண்டோம். 10க்கு 29. சரி கமிட்டியில் ஃபிளாட்டா தான் போயிருக்கு. தெரியா நல்லா ஸ்டாப். சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 9 பாலுக்கு 28. டாப் ஏஜ் சர்க்கிட்டுக்கு வெளியே தான் போயிருக்கு. டீப்ல தான் ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஃபுல் டாஸ். ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ ஒரு தேவையான 6 அசோக்கோட பேட்ல இருந்து. 7 பாலுக்கு 22 ரன் தேவை. கடைசி பால் 6 மாத்தலாம் பார்க்கலாம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஷாட்டு. அங்க ஃபீல்டரே இல்ல. காம்படிஷன் பவுண்டரி கொடுத்துருக்காரு. எஸ் பவுண்டரிங்க. கடைசி பால் பவுண்டரியா மாதிரி. கடைசி 6 பாலுக்கு 18 ரன் ஸ்கோர் பண்ணணும். 6 பாலுக்கு 17 ரன் தேவை. லோகேஷ் வந்திருக்காரு பவுலிங் இல்ல. ஃபர்ஸ்ட் பால் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கு SRHக்கு. ஸ்விட்ச் ட்ரை தெளிவாக போட்டுருக்காரு. திரும்ப பக்கமே டாட் பால் நினைக்கிறேன். 5க்கு 17 ரன் தேவை. டாட் பால் கொடுத்துருக்காங்க. 4 பாலுக்கு 17 ரன் தேவை. அகைன் ஸ்விட்ச் இட். கேப்ல தான் போயிருக்கு. ஸோ வீல ஸ்டாப் பண்ணல. டீப்ல தடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஃபீல்டிங். இங்க ஒரு சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 பாலுக்கு 16 ரன் தேவை. ஒரு பெரிய ஷாட் கிளியர் பண்ணணும். டூஆர் டை பால்னே சொல்லலாம். நேராக ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. நல்ல ஷாட்டுங்க. ஒரு பவுண்டரி. ஒரு பாசிட்டிவான பவுண்டரி. ஆறுதல் 4னே சொல்லலாம். லாஸ்ட் ஒன் இந்த மேட்ச்ல. லீடிங் எட்ஜ். நல்ல எஃபோர்ட். நல்ல ட்ரை. ஸோ இந்த மேட்சை சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்றாங்க. ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைக்ல.
அந்த மேட்ச் வின் பண்ணி டாப் 2 பொசிஷனுக்கு போறாங்க. எஸ்ஆர்ஹெச் டோர்னமெண்ட் வெளியே போறாங்க.